அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை செய்யப்படுகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை கேட்கலாம். நமது செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். முருகேசன், எதற்காக இந்த குரல் பரிசோதனை, என்ன விவரம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் அடிப்படையில் கோட்டுப்பட்டை சேர்ந்த ஞானசார் என்பதை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட தமிழ் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். 7 நாள் கஸ்டடி எடுத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மீண்டும் அவருக்கு புல தெரிவிக்கப்பட்டார். இந்த சூழலில் தான் தற்போது அவருடைய குரல் பரிசோதனைக்காக ஆட்சி. ஏனென்றால் அவருடைய செல்போனில் விசாரணையின் போது அவருடைய செல்போனில் இருந்து பல ஆடியோக்கள் அடிப்படை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். யார் யாரிடம் எந்தெந்த பெண்களிடம் நிறைய பெண்களை பேசியிருக்கார்கள், அந்த பெண்களிடம் பேசியது இவர் தானா, இந்த குரல் அவருடைய தானா, இல்ல அதே போன்று அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தொடர்பு பேசிய ஆடியோக்கள் நிறைய கைப்பற்றியிருக்கார்கள். அந்த ஆடியோக்கள் எல்லாம் இவருடைய தானா என்பதை அடிப்படையில் நீதிமன்றத்தில் கைதாப்பட்ட நீதிமன்றத்தில் அனுமதியுடன் தற்போது இன்றைய தினம் குரல் பரிசோதனைக்காக புலல் சிறையில் காலை 9:20 மணிக்கு அழைக்கப்பட்டு தற்போது சிறிது முன்பாக உள்ளே சென்றார். இதை தொடர்ந்து இவரிடம் இவருடைய குரலையும் அதே போன்ற ஆடியோ உள்ள குரலையும் இவருடைய தானா என்றது ஒப்பீடு செய்த அளவிற்கான பரிசோதனை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.